ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான நல்ல காரசாரமான புளிக்குழம்பு தாங்க இது. இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் குழம்பு வைக்க வேண்டிய வேலையே இல்லை. கிச்சன் பக்கம் போகவே வேண்டியது இல்லைங்க. இந்த குழம்பு ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சூப்பரான பேச்சுலர் ரெசிபி தான் இது. பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு டைமே இருக்காது. அப்ப இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சு சாப்பிடலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். பொதுவாவே புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சாப்பிட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மாதிரி குழம்பு வச்சீங்க அப்படின்னா நாள் அதிகமாக டேஸ்டும் அதிகமாயிட்டே போகும். ரொம்பவுமே சிம்பிளான புளிக்குழம்பு தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்காது. மீனே இல்லாம மீன் குழம்பு டேஸ்ட்ல புளிக்குழம்பு வேணும்னு சொல்றவங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் அசந்து போவீங்க. அதுக்கு அடுப்புல பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் சூடானது 6ல இருந்து 7 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் வேணும். நான் 1/2 கிலோவுக்கு மேல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1க்கு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, 1க்கு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். இதுக்கு மெயினா சின்ன வெங்காயம் தான் வேணும். நிறைய வெங்காயம் சேர்க்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா 1க்கு 2 தான் கட் பண்ணி சேர்க்கணும். சின்ன சின்னதாலாம் கட் பண்ணி சேர்க்க கூடாது. 1க்கு 2 கட் பண்ணி சேர்க்கணும். அப்பதான் இந்த குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இதுக்கு கூடவே பாத்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 10 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். பூண்டு பெருசா இருக்கிறதுனால 2 கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன சின்ன பூண்டு சேர்க்கிறதா இருந்தா முழுசாவே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயில வதக்கணும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இதுக்கு கூட கொஞ்சமா நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வெந்து வந்துடும். அதுக்காக தான் உப்பு சேர்க்கிறது. கொஞ்சமா சேர்த்து நல்லா நிறம் மாறி வர்ற வரைக்கும் வதக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கணும். ஏன்னா வதங்கிறது தான் இதுக்கு மெயின் டேஸ்டே. கருகிடக்கூடாது. இது வதங்க வரைக்கும் மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சமா தான் சேர்க்கணும். நான் கொஞ்சமா தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா நைஸா அரைச்சிக்கிட்டு இதுக்கு கூடவே 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. கூட 3 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா முழுசா தான் சேர்க்கணும். கட் பண்ணி சேர்க்கக்கூடாது. முழுசா சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு. இதுக்கு கூட ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா வதக்கணும். எல்லாமே எண்ணெயில தான் வதக்கணும். அதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கணும். இல்லைன்னா கருகி போயிடும். நல்லா வதங்கிட்டு இருக்குது. நான் கொஞ்சம் அதிகமாகவும் வைப்பேன், கொஞ்சம் கம்மியா மாத்தி மாத்தி வச்சுக்குவேன். நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கருகி போயிடும். கருகாம நம்ம நல்லா வதக்கணும். அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால நல்லா வதக்கிட்டு கூடவே காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாத்தூள் அதிகமா சேர்க்கணும். அதுக்காக நான் 6 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கிறேன். 6ல இருந்து 7 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியா சாப்பிடுவீங்கன்னா நீங்க கம்மியா சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு மிளகாத்தூள் அதிகமா சேர்க்கணும். காரம் நல்லா தூக்கலா இருக்கணும். முதல்ல இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அதுவும் அதிகமா சேர்க்கணும். 1க்கு 2 கட் பண்ணி சேர்க்கணும். 2வது மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நல்லா காரமா இருக்கணும். கொஞ்சம் அதிகமா தான் மிளகாத்தூள் சேர்க்கணும். கூடவே இப்ப நான் மல்லித்தூளும் சேர்க்கிறேன். மல்லித்தூளும் 6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில தான் வதக்கணும். நல்லா அடி பிடிக்காம எண்ணெயில கருகி போகாம வதக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா விட்டோம்னா கருகி போயிடும். ஏன்னா நம்ம எண்ணெயில தான் எல்லாமே வதக்கிட்டு இருக்கிறோம். அதனால பொறுமையா சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்கணும். நான் வதக்கிட்டு இருக்கிறேன். எண்ணெய் பத்தல, ரொம்பவுமே எண்ணெய் இல்லாம இருக்குது. அதுக்காக நான் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கிறேன். இதுக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்க நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னு இன்னுமே குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன், ஆயில் தான் சேர்க்கிறேன். நல்லா வதக்கியாச்சு. இப்போ மல்லித்தூள் சேர்த்தாச்சு. கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கணும். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இப்பதான் சேர்க்கணும். ஆரம்பத்திலேயே நம்ம எடுத்ததுமே இந்த குழம்புக்கு கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. எல்லாம் வதக்கினதுக்கு அப்புறம் தான் கருவேப்பிலை சேர்க்கணும். அப்படி சேர்த்தாதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய்,
தக்காளி, வெங்காயம் அதையும் வந்து இதுலயே வந்து சேர்த்தரலாம். இதையுமே வந்து எண்ணெயில தான் வதக்கணும். அதுக்காக வந்து அடுப்ப சிம்ல வச்சுட்டு தான் வதக்கணும். நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து வதக்கி குடுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். எல்லா மசாலாவும் வந்து நல்லா வந்து வதங்கணும். எண்ணெயிலேயே வதங்கி வந்ததுக்கு அப்புறம் புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து இதுக்கு அதிகமா சேர்க்கணும். நல்லா புளி தூக்கலா இருக்கணும். அதுக்காக வந்து புளி நிறையவே சேர்த்துக்கலாம். நான் புளி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கரைச்சு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஃப்ரிட்ஜ்ல அந்த புளிய தான் நான் இப்போ வந்து சேர்க்கிறேன். நீங்க உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளி குழம்புக்கு புளி அதிகமா தான் இருக்கணும். இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கணும். மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி அலசி சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் வந்து இனி கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கலக்கி விட்டு பார்க்குறேன். குழம்பு நல்லாவே வந்து கெட்டியா இருக்குது. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாட்டம் இருக்கணும். ரொம்பவுமே வந்து தண்ணியாட்டம் இருக்கணும். அப்பதான் வந்து குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனால நான் மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி தாராளமாவே சேர்க்கலாம். நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து நல்லா வந்து தண்ணியாட்டா தான் வேணும். அப்படி இருந்தாதான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாவே சேர்த்துக்கலாம். ஐயோ தண்ணியாட்ட இருக்குதே குழம்பு அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. நல்லா தண்ணியாட்டம் இருந்தாதான் டேஸ்டா இருக்கும். நான் வந்து எல்லாமே டேஸ்ட் செக் பண்ணி பார்த்தா உப்பும் பத்தல, புளியும் பத்தல. அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் வந்து கொஞ்சம் வந்து புளியும் சேர்க்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கிளறி விட்டுறலாம். குழம்பு பாருங்க எவ்வளோ தண்ணியாட்டம் இருக்குதுன்ட்டு. இந்த குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் இருக்கணும். அப்பதான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு வாரத்துக்கு மேலேயே இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம். பாருங்க கொதிக்குது. நல்லா வந்து குழம்பு கொதிச்சு வரணும். பச்சை வாசனையெல்லாம் போகணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது இவ்வளோ கொதிச்சுமே வந்து கிளறி பார்த்தோம் அப்படின்னா கலக்கி விட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா தண்ணியாட்டம் தான் குழம்பு இருக்கும். வாசனை அவ்வளோ தூக்கலா இருக்கும். பார்த்தா உங்களுக்கு மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்க செஞ்சு எடுத்து டேபிள்ல வச்சீங்க அப்படின்னா மீன் குழம்புன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. குழம்பு கொதிச்சிருச்சு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை நம்ம சேர்த்தரலாம். நீங்க இது எடுத்து வச்சுட்டு குழம்பு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க மீனை காணோம் மீன் குழம்புல அப்படின்னு மீனை எல்லாரும் தொலாவுவாங்க. மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு மீன் கூட இல்லையா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. அச்சசல் மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். மீன் மட்டும்தான் மிஸ்ஸிங்கா இருக்கும். சூப்பரா இருக்கு இந்த குழம்பு. பாருங்க நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இந்த குழம்பு கூட நீங்க வந்து வேணும்னா மீனும் சேர்த்துக்கலாம், இல்ல கருவாடும் சேர்த்துக்கலாம். வேண்டான்றவங்க மீன் இல்லாம இப்படியே சிம்பிளா வச்சுக்கலாம். மீன் குழம்பு டேஸ்ட் அப்படியே இருக்கும். மீன் மட்டும்தான் இல்லாம இருக்கும். குழம்பு எப்படி சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க. அப்படியே கதன்னு இருக்கும். ஆனா சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. டக்குன்னு வந்து எல்லாரும் ஏமாந்துருவாங்க. குழம்பு பார்த்ததுமே ஆஹா மீன் குழம்பு சூப்பரா இருக்குதே அப்படிம்பாங்க. ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு ஏமாந்து போயிடுவாங்க. இந்த குழம்பு வச்சீங்க அப்படின்னா ஒரு சொட்டு சோறு கூட மிஞ்சாது. கடைசி சொட்டு இந்த குழம்பு இருக்க வரைக்குமே வந்து ஊத்தி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க கடைசி சொட்டு குழம்பு சாப்பிட்ற வரைக்குமே இந்த குழம்பு ரொம்பவுமே டேஸ்டா தான் இருக்கும். சூப்பரான புளிக்குழம்பு, சின்ன வெங்காய குழம்பு இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. மீனே வேண்டாம். மீன் குழம்பு டேஸ்ட்ல சூப்பரா இருக்கு இந்த குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.